நண்பர்களே, இன்றைக்கு ஒரு அலசல் அனலிட்டிக்ஸ். தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் கட்சி உறவு பலமாக இல்லை, அது உடையப் போகிறதா அப்படிங்கிற கேள்விக்கு உடையலாம், உடையாமலும் இருக்கலாம். இந்த ரெண்டு பிரச்சனை வைத்துக்கொண்டு நாம் ஒரு அலசல்ல ஈடுபடுகிறோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பின்னடைவா? நிச்சயமாக காங்கிரஸ் போனால் அவர்களின் வாக்கை இழக்கலாம், அல்லது அவற்றில் 1% காங்கிரஸிலிருந்து இவர்கள் பறிக்கலாம். இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஏன் நான் அப்படி சொன்னோம்னா, காங்கிரஸ் கட்சியில மாணிக் தாக்கூர் என்கின்ற விருதுநகர் நாடாளுமன்றத்தினுடைய எம்பி இந்த பிரச்சனையை ரொம்ப ஆழமா பெனிட்ரேஷன் ஊடுருவி அவர் பேசுவதின் பின்னணி தகவல்கள் நமக்கு புரியவில்லை. அதே போன்று திருச்சி வேலுச்சாமி அவர் தாவேகாவில் இணைகிறாரா என்ற கேள்வியும் நமக்கு புரியவில்லை. திமுகவின் சார்பாக பேசக்கூடிய பீட்டர் அல்போன்ஸ், கோபண்ணா போன்றவர்கள் கடும் சினத்தில் இருக்கிறார்கள். அப்ப காங்கிரஸ் கட்சியிலே பல பிளவுகள் காணப்படுகின்றது. இப்ப மாணிக் தாக்கூர் 74 நாங்க அமைதியாக காத்திருக்கிறோம், எங்கள் கட்சியின் மேலிட தலைவர்களுக்கு கொடுக்கிற அதே மரியாதை எங்களுக்கு தரணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர் கொதிநிலை அரசியலை அண்ணா அறிவாலயத்துக்கு தூண்டிக்கொண்டே இருக்கிறார். பதட்டம் அதிகரிக்கிறது, பரஸ்பரம் தினமும் நல்லிணக்கம் கெட்டு போய்கொண்டே இருக்கிறது. மதுரையில எங்களுக்கு சீட் வேணும் அப்படின்ட்டு எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த முன்பே அவர் உழுக்குகிறார். முறைப்படுத்தப்பட்ட மரங்களில் கனிக்கக்கூடிய அந்த கனிகளை பறிப்பதற்கு கீழே பாத்திரங்கள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல கனிவான அந்த மரத்தை உலுக்கினால் பழங்கள் எப்படி கீழே விழுந்து சிதைந்து போகுமோ வலை கட்டாமல், அப்படி ஒரு சிதைவுக்கு காங்கிரஸை மாணிக் தாக்கூர் உள்ளாக்குகிறார் என்பதை நாம் அவதானிக்க முடிகின்றது. இந்த நிலையில திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலுவாகத்தான் இருக்கிறதா என்று கேட்டால் வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த நிலை மாறுகின்ற போது அவர்களுடைய வலு மாறுமா? உண்மையிலேயே திமுக அந்த பந்தயத்துல என்டிஏ விட போட்டியில் மிகச்சிறந்த இடத்தை பெற்றிருந்தார்கள். அதுக்கு அவர்கள் இப்பொழுது நம்புவது இந்த 5000 ரூபாயை நம்புகிறார்கள். எல்லா தரப்பினரும் 5000 பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் வாக்களிப்பார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிற பலம் மைனாரிட்டி கிறிஸ்தவ முஸ்லிம்கள் மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் அவர்கள் வலிமையாக இருப்பதாக மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் தங்கள் குரலை வலிமையாக வைத்துக் கொண்டிருப்பதை திமுக நன்கு அவதானிக்கின்றது. 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்கு மேல் குழு அமைத்து இவர்களை எல்லாம் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நினைக்கும் போது தினமும் கூட்டத்தை போட்டு ஒரு டெலிபரேட்டா மாணிக் தாக்கூர் இந்த கூட்டணியை உடைப்பதற்கு முயற்சி செய்கிறாரா என்ற கேள்வியும் எழாமல் இல்லை. நான் இனி எம்பியில போட்டி போட மாட்டேன், எதுலையுமே போட்டி போட போறதில்லை. நாங்க சுத்தமானவர்கள், கமிஷன்ல பங்கு கேட்கல. என்ன சொல்றாரு? கமிஷன்ல பங்கு கேட்கல. வார்த்தைகளை ரொம்ப கவனமா பாருங்க. உங்க கமிஷன்ல நாங்க பங்கு கேட்கல. நாங்கள் ஏழையர்களாக இருக்கலாம், எங்களிடத்தில் பணம் இல்லாத இருக்கலாம், ஆனால் நாங்கள் வலிமையான சக்தி. காமராஜரை பின்பற்றுவோர்கள், கக்கனை பின்பற்றுவோர்கள். எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டும்? ராகுலுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பீங்க, எங்க கீழே உள்ளவங்களும் கொடுங்க, நாங்க ரொம்ப சுய கௌரவமும் கண்ணியமும் மிக்கவர்கள் என்றெல்லாம் மேலும் 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 அவர் பேசுவது சிதிகிலமடைந்த நசுங்கி போயிருக்கிற ஒரு சிக்கலை மெதுவாக புண்ணை ஆற்றுவதற்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறார்? அவர் அதாவது கருப்பு கருமருந்தை வைத்து அந்த புண்ணுக்கு மேல் மீண்டும் 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 துளைக்கிறார். அப்படின்னா என்ன நடக்க போகுது? அந்த புண் ஆறாத வடு இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும், அதாவது விரிவடையும். இந்த நடவடிக்கை தெளிவா மாணிக் தாக்கூர் செய்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி செய்து கொண்டிருக்கார்? நீங்க பெருசா அனலைஸ்ன்னு சொல்றீங்களன்னா,
ஒரு விவகாரத்தை வெளிப்படையாக பேசக்கூடாது. எல்லா விஷயமும் அவர்கள் பேசலாம். 2006 திமுக மெஜாரிட்டி இல்லாமல் 96 இடங்களை பெற்ற போது கருணாநிதிக்கு நாங்கள் கேட்பது தவறு, எங்களை அழுத்த பார்க்கிறார்கள் என்பதுதான் இவருடைய குற்றச்சாட்டு. யாருடைய குற்றச்சாட்டு? மணிக் தாக்கூருடைய குற்றச்சாட்டு. அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தியுடைய குற்றச்சாட்டு. இதற்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டுடைய ஜோதிமணி போன்றவர்கள் ஓரளவுக்கு எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று கேட்டாலும் கடுமையான சொல்லாடல்களை இவர் பேசுவது இந்த கூட்டணியை உடைத்து இந்த முறை விஜயோடு நிற்போம், லாபமா நஷ்டமா, நாம் ஒரு மாற்று சக்தியாக உருவாக வேண்டும், திமுகவோடு பயணிக்க கூடாது என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள் 2 பேரும். அவர்கள் டசன் கேர், அதாவது இவர் வெற்றி பெறுவதை விரும்பவில்லை, மாறாக ஒரு மாற்று சக்தியாக காங்கிரஸ் வளம் கொளிக்க வேண்டுமென்றால், பாரதிய ஜனதாவை அடக்கி ஆள வேண்டுமென்றால், 3வது நிலை அரசியல் தத்துவத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டுமென்றால், பெரும் வாக்குச்சக்தியாக மாறுவதற்கு ஒரே வாய்ப்பு நடிகர் விஜய் என தத்துவத்தை நம்புகிறது காங்கிரசின் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய் போன்றவர்கள். இதை தவிர்த்து அவர்கள் நம்புவது கேரளாவில் திருவாந்திரம், கொல்லம் போன்ற பகுதிகளில் ஏராளமான தமிழ் மக்களும் கேரள மக்களும் விஜயின் ஃபேனாக இருப்பதால் அந்த கூட்டணியிலும் ஒரே கல்லில் 2 பழங்களை மாங்காயை வீழ்த்தி விடலாம் என்றும் காங்கிரஸ் திட்டமிடுகிறதா என்ற கேள்விக்கு நமக்கு பதில் இல்லை. திரு செல்வ பெருந்தகை போன்றவர்களும் அதிகாரத்தில் பங்கு கேட்டாலும் அவலம் நிறைந்த பேச்சுக்களை அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அனர்த்தத்தையும் அதிபயங்கரமான வார்த்தைகள் பிரளயத்தை ஏற்படுத்தும் என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் எதையும் உணராமல் விருதுநகர், மதுரை, திருநெல்வேலி இப்படி நாள்பட்ட புண்ணாக ரணத்தை உருவாக்குவதற்கு மணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தொடர்ந்து பொதுக்களத்தில் பேசுறாங்க. கடும் கோபம்னா நாங்கள் திமுக தான் எங்களுடைய இயற்கை கூட்டணி என்றும் அறிவித்திருக்கிறார். பிரவீன் சக்கரவர்த்தி, நான் என்ன கேட்பதில் என்ன தவறுடா அப்படின்ட்டு அவரும் கேட்கிறார். நான் கேட்பதில் என்ன தவறு? எங்களுடைய உரிமைகளை கேட்கும். வி ஹாவ் அ ரைட் டு ஆஸ்க் அவர் ரைட். எங்களுக்கு இருக்கிற உரிமையை கேட்பதில் என்ன தவறு அப்படிங்கிறதான் அவர்கள் கேட்கிறார். நாங்கள் கிள்ளுக்கிறையாக நடத்தப்படுகிறோம், எங்களை வைத்து ஆட்சியில் ஏராளமான கோடிகளை சம்பாதித்தீர்கள், கமிஷனில் பங்கு கேட்குறோமா? கமிஷனில் பங்கு கேட்கலையே. ஆனால் இங்கே ஒரு விவகாரம் நமக்கு புலப்பட மறுக்கிறது. இந்த அனலிட்டிக்கலுடைய கருப்பொருள் இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை. செய்திகள் கடத்தப்படுகிறது ஒரு செகண்டுக்கு ஒரு டெல்லிக்கு. ஆனாலும் டெல்லியின் உச்சபட்ச தலைவர்கள் அமைதி காப்பதின் மர்மம் என்ன அப்படின்னா, வேணுகோபால் அடுத்த முகமாக வருவதற்கு முயற்சி செய்கிறார். அவர் வரப்போகிறார். கேரளாவினுடைய முதலமைச்சராக நியமிக்கப்பட போகிற நேரத்தில் ஒருவேளை காங்கிரஸ் விஜயை வைத்து ஒரு பிளே செய்து தமிழ்நாட்டில் வருவானால் இதனுடைய தாக்கம் கேரளாவிலும் நமக்கு இரட்டை நன்மைகள் கிடைக்கும் என காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. தவேக பாரதிய ஜனதாவின் கூட்டணியில் இருந்தால் அவர்களின் வாழ்வு முடிந்துவிடும் என்பது நன்கு அறிந்த உண்மை மட்டுமல்ல, அதை தலைமையும் உணர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் பெரியாரையும், ஒரு பக்கம் அம்பேத்கரையும், ஒரு பக்கம் அஞ்சலேயும், மற்றொரு பக்கம் என்ன சொல்வது, இந்த மாதிரி திராவிடமும் தந்தை பெரியாரும் தமிழ் தேசியம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு பாஜகவில் அவர்கள் கூட்டணி வைப்பது மத்திய வெயிலில் இருந்து கொண்டு பாதரசத்தை வாயில் ஊற்றுவதற்கு ஒப்பான நஞ்சு பொருள். இது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாது. நடு வெயிலில், உச்சி வெயிலில் ஊருக்கு மத்தியில் இருந்து நஞ்சை குடிப்பதற்கு எவனும் விரும்ப மாட்டான். உண்மையாக செய்பவன் விரும்ப போவதில்லை. ஆனால் பொண்ணு மிரட்டுபவன் அந்த வேலையை செய்வான். மேலே மண்ணெண்ணை ஊற்றி தீப்பெட்டி வைத்து பத்துவதற்கு முயற்சிப்பான், பிடித்து விடுவார்கள். ஆனால் உண்மையானவன் அதை செய்ய மாட்டான். ஆனால் இங்கே நாம் கேட்பது விஜய் பாஜகவோடு கூட்டணியோ அதிமுகவோடு கூட்டணியோ கதவுகள் முழுவதும் அடைக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு, விஜய் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி தான். விஜயோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இதை உடைப்பதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது.
கடைசியாக கிடைத்த தகவல், அண்ணா அறிவாலயமும் ப்ரீபேட் ஆயிட்டாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா என்ற ஒரு முடிவுக்கு திமுக வந்துவிட்டதாக சொல்லப்படுகின்றது. இது அதிகரித்து போகிற ராஜகண்ணப்பனுடைய உரைகளாக மாறிவிடும். நாங்கள் இவர்களிடத்திலே பேச வேண்டியதிலே பேசுவோர்கள் டெல்லியில் இருக்கிறார்கள் என அலந்தூர் பாரதியினுடைய வார்த்தைகள். எல்லாரும் ஒருவரை ஒருவர் மதிக்கவில்லை. அது ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழல் வரும். இதே நேரத்தில் வேலுமணியும் பிரேமலதா சந்தித்திருக்கிறார். அமித்ஷா அவர்கள் திருச்சிக்கு வந்து அவசரமாக இந்த வேலைகளை பணித்திருக்கிறார். அவசர கதியில் புதுச்சேரிக்கு சென்று மீண்டும் டெல்லிக்கு பறந்திருக்கிறார். ஒரு வாக்கை கூட இழந்துவிடக் கூடாது என்பதில் அவர்கள் உச்சபட்சமாக இருக்கிறார்கள். என்னதான் சொன்னாலும் என்டிஏ மிகப்பெரிய பின்னணியில் தான் இருக்கும், யாரை சேர்த்தாலும் சரி. ஆனால் திமுக ஒரு அறிவுபூர்வமாக 1000-2000 ஓட்டுகளுக்கெல்லாம் இழந்துவிடக்கூடாது என காங்கிரஸோடு அவர்கள் மௌனிக்கிறார்கள், பயணம் மேற்கொள்கிறார்கள், வார்த்தைகளை கவனமாக கையாளுகிறார்கள். ஆனால் மணிக் தாக்கூரோ பிரவீன் சக்கரவர்த்தியோ யாரும் அந்த கவனத்தில் இல்லை. அவர்கள் வேறொரு ட்ராக்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பேச்சு போய் கொண்டிருக்கிறது. இது யதார்த்தமான நிலை. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் 15, 18, 20% பிரித்தால் இதில் யார் காவு கொள்ளப்படுகிறார்கள்? அரசியல் களம் மாறுமா என்றால் நிச்சயமாக மாறும். ஆனால் இடங்களில் வெட்டி போவதில்லை என்பதை மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நடிகர் விஜயை பொறுத்தவரை எந்த இடத்திலும் வெற்றி பெறப் போவதற்கான வாய்ப்பில்லை. வாக்குகளை குவிக்குவார். ஆனால் வெற்றி அவருக்கு இலைமறைவு காய்வுதான். காங்கிரஸ் அவரோடு சேர்மால் என்றால் 50 விழுக்காடு சேரும், சேராதா என்றால் 50 விழுக்காடு சேராது. திமுகவோடு கூட்டணியா? 50 விழுக்காடு கூட்டணி, இல்லையா 50 விழுக்காடு. இதுதான் தற்போதைய நிலை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.